ஒரே ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுத்தேங்கிறதுக்காக உங்க வாழ்க்கையை என்கிட்ட அடகு வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் ஒரு வியாபாரியா இருந்தா இந்த வாய்ப்பை சந்தோஷமா ஏத்துக்குவேன். ஆனா நான் ஒரு மனுஷி. என்ன கட்டிக்க போறவட்ட இருந்து நான் அன்பத்தான் எதிர்பார்க்கிறேன், மரியாதை இல்ல. பாசத்தை தான் எதிர்பார்க்கிறேன், பக்தி இல்ல. நீங்க என்கிட்ட நடந்துகிட்ட முறையும் உங்க எண்ணத்தை வெளிப்படுத்தின விதமும் உங்களை ஒரு சாதாரண மனுஷனுக்கு மேலாத்தான் நினைக்க வைக்குது. உங்களை மாதிரி ஒருத்தர் ஒரு பொண்ணுக்கு புருஷனா கிடைக்கிறது பெரிய அதிர்ஷ்டம் தான். ஆனா அந்த அதிர்ஷ்டம் எனக்கு இருக்கா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணுமே. 2 வார்த்தை அதை மட்டும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா எங்க சித்தப்பா முடிவு பண்ண மாதிரி செப்டம்பர் 15ஆம் தேதி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அடியே சாரதா அப்படின்னு என்ன கூப்பிடுங்க. உங்களால முடியாது, சரி அட்லீஸ்ட் சாரதான்னாவது கூப்பிடுங்க. டாடி டாடி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களா? நீ உன் டீச்சரை பேர் சொல்லி கூப்பிடுவியா? ஐயோ, நான் பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன். அதாமா, நமக்கு பிடிச்சவங்களையும் மரியாதைக்குரியவங்களையும் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, கூப்பிடவும் முடியாது. காப்பாத்துங்கம்மா, அந்த ஆளு என்ன போட்டு அடிக்கலாமா? அமைதி அமைதி அமைதி, நிறுத்துங்கயா நிறுத்துங்கயா, சண்டைய பொழுது முடிஞ்சா போதும் உடனே மல்லு கட்டிக்கிட்டு வந்துருவீங்களே. இந்த வீட்டு பொம்பளை தானியா? நினைச்சேன் நினைச்சேன். என்ன சித்தப்பா பாத்துட்டு இருக்கீங்க? போய் விசாரிங்க. நீ யாரியா இத கேக்க? நிறுத்துங்க. சட்டப்படி தப்பு. எது இந்த மாதிரி நடுத்தரவுல வண்டி நிக்க வச்சிட்டு ஒரு பொம்பளை ஆம்பளை போட்டு அடிக்கிறது சட்டப்படி தப்புங்கற. ஜோலியா பாத்துக்கிட்டு பெரிய சட்டமாவது விட்டமாவது. ஆமா. ஏயா ஒரு பொம்பளை போட்டு இப்படி அடிக்கிறியே, நீ மனுஷனா மிருகமா? யார் வந்தாளு? என் புருஷன் தாம்மா. புருஷன் பொண்டாட்டி போட்டு இப்படி அடிக்கிறியா? பொண்டாட்டினா யாரு? உனக்கு பொங்கி போடுறவ, பிள்ளை குட்டி பெத்து கொடுக்கறவ. அப்படி அடிக்கிற அளவுக்கு இவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க? கரெக்ட், சட்டப்படி கரெக்ட். யோ கம்முனு கடையா, என்னை கேக்குறியாமா? நான் எதுக்கு அவளை அடிச்சேன்னு சொல்லி அந்த எழுத்து விட்டு பொம்பளை கேளுமா? யோ பொம்பளை கெம்பளைன்னு சொன்ன பல்ல 32 எகிரிடும் எகிரி. பொம்பளையா பொம்பளை கலியா சொல்லியானா? நான் என்ன உன் வீட்டுல மாடு மேய்ச்சவளா, 10 பாத்திரம் தேய்ச்சவளா, இல்ல 5 10க்கு கையேந்திரவளா? என் புருஷன் வாட்ட சாட்டமா இருக்காருன்னு நினைச்சு இவ வளைச்சு போட பார்த்தா நான் விட்டுருவேனா? ஏதோ இங்க இருக்கிறவங்களுக்கு தான் எனக்கு பிடிக்காது. நீ புதுசா வந்தவ தானே, நீயே சொல்லு. நீ சொல்லு. தப்பு எது? முன்பின் தெரியாதவங்கள வா போன்னு கூப்பிடுறது சட்டப்படி தப்புங்கற. நீ சுமாரியா? ஆத்திரப்படாதீங்க, விஷயம் என்ன முதல்ல சொல்லுங்க. அம்மா 1 கிலோ கத்திரிக்காய 1.25 ரூபான்னு அந்த வீட்டு கொடுத்தா இந்த வீட்டு கொடுத்தா என்கிட்டே வந்து 1.25 ரூபாய் தான் சொன்னா. ஆனா என் புருஷன் வெளியே வந்த உடனே நினைச்சிட்டு ஓ நீங்களா, உங்களுக்காக 25 பைசா குறைச்சுக்கிறேன்னு சொன்னா. என் வீட்டுக்காரர்கிட்ட மட்டும் 25 பைசா குறைச்சுக்க காரணம் என்ன? அதனாலதான் சந்தேகப்பட்டு கேட்டேன், என் வீட்டுக்காருக்கு இவளுக்கு என்ன தொடர்புன்னு. அது என்ன தப்பா? நான் கேட்ட தப்பா சொல்லுங்க. சட்டப்படி தப்பு. எது? உன் புருஷனை 25 பைசால எடை போட்டது சட்டப்படி தப்புங்கற. இந்த அம்மா இதை விட சீப்பா எல்லாம் எடை போட்டிருக்காங்க. யோ சும்மா இரியா. சும்மா இரையா. நீ ஏமா எல்லார் வீட்டுக்கும் 1.25 ரூபாய் கொடுத்துட்டு இவங்க புருஷனுக்கு மட்டும் 25 பைசா குறைச்சு கொடுத்தா? நல்லா கேளுமா. கந்து வட்டிக்கு வாங்கின கடனை கட்ட முடியாம நடுத்தெருவுல ஈட்டிக்காரன் முன்ன அவமானப்பட்டு நிக்கும் போது அவர்தாம்மா அந்த கடனை கட்டி என்ன காப்பாத்தினாரு. அவர் என் கூட பிறக்காத பிறப்பு மட்டும் இல்லம்மா, நான் கும்பிடுற தெய்வம்மா. கையும் களவுமா பிடிச்சிட்டோம்ல, அதான் சும்மா நீல கண்ணீர் வடிக்கிறா. சட்டப்படி தப்பு. எது? குற்றவாளின்னு சொன்னதுக்கு அப்புறமா நிரபராதி நிரூபிக்காம உன் வீட்டுக்காரர் உள்ள இருக்கிறது தப்புங்கற. தம்பி தம்பி சீக்கிரம் வெளியே வாப்பா, இங்க கத்திரிக்காய் விவகாரம் கோர்ட் வரைக்கும் போயிடும் போல இருக்கு. யோ எவ்வளவு நேரம் நிக்கிற, சீக்கிரம் பணத்தை குடியா. யோ பாம் ஆயில் வாங்க ரேஷன் கடையில நிக்கல, பணத்தை வாங்க பேங்க்ல நின்னா. சார் புதுசா வந்துட்ட மேனேஜர் அம்மா உங்களை வர சொன்னாங்க. யோ போய் வேலையா இருக்கேன்னு சொல்லியா போயா. சார் உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அந்த அம்மா. என்னது? வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்களா?
இந்த ஆபீஸ்ல என்ன வேலையை விட்டு எடுக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? யா ஓ, நீதான் புதுசா வந்த ஆபீசரா? நான் யார் தெரியுமா உனக்கு? தெரியும். நீ திருட, அயோக்கியன். You're a cheat and a fraud. உன் பந்தாவெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க, ஏன் ஆபீஸ்ல வச்சுக்காத. கஸ்டமர்ஸ காக்க வைக்கிறது, ஒர்க்கிங் அவர்ஸ்ல தண்ணி அடிக்கிறது, வாங்காத லாரிக்கு வாங்கினதா பணத்தை கொடுக்கறது, ஆபீஸ் பணத்தை வேற கையாடி இருக்க. இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் உன் மேல இருக்கு. டிபார்ட்மெண்ட்ல ஏற்கனவே என்கொயரி நடத்தி உன்னை டிஸ்மிஸ் பண்ற பவரை என் கையில கொடுத்திருக்காங்க. So you are dismissed. You can get out. உன் பவரை நீ காமிச்சிட்ட, என் பவரை நான் காமிக்கிறேன். அத விடுறா, பெரிய பேங்க் வேலை சும்மா அலட்டிக்கிறிய. ஏய், நான் வேலை போனதுக்காக கவலைப்படல. அவன் என்ன அவமானப்படுத்தினா பாரு, அதுக்காக ஆத்திரப்படுறேன். அது என்னமோ தெரியலடா, நான் பிறந்ததுல இருந்தே எனக்கும் பொம்பளைங்களுக்கும் ஆக மாட்டேங்குது. எங்க அம்மா என்னடான்னா காசை வச்சு சீட்டானுங்கிறதுக்காக வீட்டை விட்டு வெளில போடான்னுட்டான். உன் தங்கச்சி என்னடான்னா கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டேன், கண்ணத்துல அறிஞ்சிட்டான். சரி, அவனை சரி கட்டி இவனை சரி கட்டி பேங்க்ல வேலைக்கு சேர்ந்தா ஊழல் நிறுவனமாச்சுன்னு சொல்லி என்னை அவமானப்படுத்தி அவனை டிஸ்மிஸ் பண்ணிட்டான். ஏண்டா எப்படி பண்ணா? இந்த சிகப்புரோஜாக்கல்ல கமலாசம் கொலை பண்ணுவானே, அது மாதிரி பட்டு 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 பட்டுன்னு எல்லா பொம்பளைங்களையும் கொலை பண்ணிட்டான்னா? உனக்கு வாழ்றதுக்கு வழி வேணும், அவ்வளவுதானே. எனக்கு தெரிஞ்ச சேட்டு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி பணம் வாங்கி தரேன். அதை வச்சு ஏதாவது பொழைச்சிக்க. ஹலோ சேட்டா, யாரு? ஜவஹர்லால் தானே? நான் தான். என் வயசு கூட தெரியலையா? அதான பார்த்தேன். ஒண்ணு இல்ல, என் ஃப்ரெண்டு ஆனந்த்னு ஒருத்தன் வருவான். அவன்கிட்ட ஒரு 25,000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா நான் செக் கொடுத்துடுறேன். கண்டிப்பா கொடுத்துருவேன் சார். ஓகே, தேங்க்யூ. ஏய், சொல்லிட்டேன், போய் பணம் வாங்கிக்க. ஏய், சந்தோஷத்துக்காக ஒன் மோர் ரவுண்ட். இது என்னடா கேள்வி? கப்புன்னு அட்றா. ஆமா, என்ன பிசினஸ் பண்ண போற? எதுல விட்டனோ அதுலதான். அப்படின்னா பாட்டில் வியாபாரம் தான். இத பாரு, எதிர்த்த வீட்ல ஆண்டி இருப்பாங்க, அவங்க கூட போய் விளையாடு. நான் கூப்பிட்டா நீ வரணும். ஓகே? சரி மம்மி. குட் கேர்ள். ஆண்டி ஆண்டி, இன்னைக்கு பூரா நான் உங்க வீட்ல தான் இருக்க போறேன். ஏமா, உங்க வீட்ல யாரும் இல்லையா? இருக்காங்களே, மம்மியும் டாடியும் இருக்காங்க. கூப்பிட்டா தான் வரணும்னு சொல்லிட்டாங்க. ஏன் தெரியல ஆண்டி. ஓஹோ, அப்படியா? ஆமா, குழந்தைங்க அந்த வாண்டு கதவை பூட்டிட்டு எதிர்த்து வீட்டுக்கு போயிடுச்சு. அதுக்கு தெரியுது வாரத்துல ஒரு நாள் ஆச்சும் அம்மாவும் அப்பாவும் சந்தோஷமா இருக்கட்டும்னு. உங்களுக்கு தெரியலையே. வீடு என்ன? ஒண்ணுமில்ல, பகல்லிமா. ஆண்டி ஆண்டி, நீங்க தனியா இருக்கீங்களா? உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? இல்லையே. ஏன்? அது என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அங்கிள் கிடைக்கலையே. மனசுக்கு பிடிச்சதுன்னா என்ன? மனசுக்கு பிடிச்சதுன்னா சொல்றேன். மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது, பூ பூத்தது. மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது, பூ பூத்தது. மலரும் நினைவுகள் நான் சொல்வது. மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது, மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது. மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது, பூ பூத்தது.
மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது, பூ பூத்தது. மலரும் நினைவுகள் நான் சொல்வது. மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது, மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது. மேடம், வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன உங்க பேரு நம்ம தெருவெல்லாம் கொடி கட்டி பறக்குது? அப்புறம் உங்க கார்மெண்ட்ஸ் ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் கூட எக்ஸ்போர்ட் ஆகுதாமே? குட், வெரி குட். ஆ, இந்த கண்ணாடியில உங்களை பாக்குறப்போ ரொம்ப அழகா இருக்கீங்க. இது அழகுக்காக போடுற கண்ணாடி இல்ல. சில பேர் கொடுக்கிற அதிர்ச்சியில அடிக்கடி கண்ணு கஷ்டப்படுது. அந்த பாதிப்புக்காக போட வேண்டியதா இருக்கு. என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேண்டாங்க. அம்மா, வர ஞாயிற்றுக்கிழமை என் தங்கச்சி கல்யாணம். நீங்க அவசியம் வந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். பரவாயில்லையே, ரொம்ப பழகுனவங்களே கல்யாணத்துக்கு கூப்பிட மறந்து போயிடுறாங்க. நீங்க புதுசா வந்திருக்கிற என்ன வந்து நடத்தி வைக்க சொல்றீங்களே? சார மாதிரி பெரிய பிசினஸ் மேக்னெட் கூப்பிட்டாலும் சரியா இருக்கும். சார் யார் தெரியும்ல? என்னம்மா அப்படி கேட்டீங்க? சார் நம்ம பேங்க்ல தான் அக்கவுண்ட் வச்சிருக்காரு. அப்படியா? ஆனா மருத் ரெடிமேட் சென்டரோட அக்கவுண்ட் எல்லாம் தியாகிங்கிற பேர்ல எல்லாம் இருக்கு. ஏன் சார் உங்க பேரை மாத்திட்டீங்களா? அது என் பேர் இல்ல மேடம். தியாகையாங்கிறது என்னோட மாமனார் பேர். அவரோட பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். நாம பொண்ணை கட்டி கொடுக்கும்போது அவங்க கேட்கறத வரதுச்சு நான் கொடுக்கணும். என்னோட துரதிர்ஷ்டம் என் வாழ்க்கையும் சேர்த்து கொடுக்க வேண்டியதா போச்சு. அந்த அவசரத்திலையும் குழப்பத்திலையும் தான் உங்களை கல்யாணத்துக்கு கூப்பிட வேண்டிய பாக்கியம் எனக்கு இல்லாம போச்சு. அதனாலதான் உங்களை நேருக்கு நேரா பார்த்தும் உங்களோட பேச முடியாம போச்சு. உங்க தங்கச்சியாவது நல்லா இருக்காங்களா? இருக்கணும்னு தான் உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன். என் தங்கச்சி புருஷன் 25,000 ரூபாய்க்கு யாரோ ஒரு மார்வாடிக்கு செக் கொடுத்திருக்காரு. அவர் அக்கவுண்ட்ல பணம் இல்ல. அதை திருப்பி அனுப்பிடலாமான்னு நம்ம பேங்க் மேனேஜர் போன் பண்ணாரு. அந்த செக்கை திருப்பி அனுப்பிச்சா என் தங்கச்சி புருஷன் மேல அந்த மார்வாடி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான். அக்கவுண்ட்ஸ் ஆபீசர் உள்ள வர சொல்லுங்க. ஏன் சார் அந்த செக் அனுப்பிச்சிட்டீங்களா? இல்லைங்க மேடம், அவர் ஃபாதர் அக்கவுண்ட்லயே லட்சக்கணக்கில் பணம் இருக்கு. ஒரு செக் கொடுத்தாருன்னா பையன் பேர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓ எஸ், அப்படி செய்யலாமே. அதுக்கு அவர் சம்மதிக்க மாட்டார் மேடம். தாயும் பிள்ளையும் ஒன்னா இருந்தாலும் வாயும் வயிறு வேறன்னு நினைக்கிறவர். நீங்க போங்க சார், நான் டிசைட் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே மேம். அப்ப என்ன செய்யலாம்? அந்த செக்கை ரிட்டர்ன் ஆகாம ஹானர் பண்ணீங்கன்னா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள எப்படியாவது புரட்டி அந்த பணத்தை அவர் அக்கவுண்ட்ல கட்டிடுறேன். ஓகே, அப்ப உங்க விருப்பப்படியே செக் ஆனர் பண்ணிடுறேன். தேங்க்யூ மேடம், நான் வரேன். மிஸ்டர் கிரேட். என் பேரு கிரேட் இல்ல, மருது. மறக்கல, உங்க குழந்தைக்கு என் பேரை வச்சுட்டு அவளை பேர் சொல்லி கூப்பிடாம இருக்கீங்களே, உங்களை நான் எப்படி பேர் சொல்லி கூப்பிடுறது? தங்கச்சியை தள்ளி விட்டா போதும்னு நினைக்கிற அண்ணங்களுக்கு மத்தியில நீங்க ஒரு வித்தியாசமான அண்ணன். அவ மேல இருக்கிற பாசத்தை மறக்காம அவ புருஷன் பட்ட கடனையும் உங்க தலைமையில தூக்கி போட்டுட்டு இருக்கீங்களே. யூர் a great man. உங்களை நான் வேற எப்படி கூப்பிடுறது? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நாளை பொழுது உங்களுக்கு நல்லதா விடியட்டும். நன்றி, நான் வரேன்.